பாருங்கள், இப்போ வந்து புதினா ரைஸ் பண்ண போகிறேன். விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். சாய் விஜயலட்சுமி பாட்டி பேசுகிறேன். இப்போ வந்து இந்த பாருங்கள், பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு இப்போ ஒரு புதினா ரைஸ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், புதினா ரைஸ் பண்ணி இந்த புதினா ரைஸ்க்கு இந்த பாருங்கள், வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரவும் நல்லா ப்ரௌன் ஷேப்பில் வரணும். வந்தோடனே இப்போ இது ப்ரௌன் ஷேப்பில் வந்த உடனே இது தேங்காய் பால் வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு, இந்த பாருங்கள், இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உள்ளது ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு உள்ளது. இந்த பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு டம்ளர் திக்காக பால் எடுத்து தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு உலக்கு அரிசி போட்டிருக்கேன். இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு பாருங்கள், இந்த ஒரு உலக்கு அரிசிக்கு இதுதான் இந்த தேடு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறப்ப கொஞ்சோண்டு சோம்பும் கொஞ்சோண்டு உடச்சக்கல்லையும் போட்டு இதை அரைச்சி நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் பால் இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகும். இந்த அரிசி இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊறட்டோன்னு ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷ்ஷு இந்த சிக்கன், இந்த பாருங்கள், சைடிஷ்க்கு சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் கொஞ்சோண்டு கடல மாவு, இஞ்சி பூண்டு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கறி மசாலா பொடி போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வீட்டில் தான் போடுறது, ஏன்னா கடையில் வாங்கி மசாலா போடுறது இல்லை நான். இதுதான் இந்த பாருங்க, அதான் இந்த கலரில் இருக்குது. கடையில் வாங்கினா நல்லா ரெட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். இது சிக்கன் ஃப்ரை பண்ணி இந்த ரைஸ், இந்த புதினா ரைஸ் பாருங்கள், இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா இன்னும் நல்லா வேகணும். கொஞ்சம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் போடுறேன். அப்புறமேலு மீதிக்கு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ சீக்கிரம் இந்த வெங்காயம் சீக்கிரம் இதாகும். உப்பு இந்த அரிசியை நம்ம இந்த நல்லா வெந்துருச்சா வெங்காயம் பாருங்கள், இந்த ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு வெங்காயம். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வந்துடுச்சா, வந்த உடனே இந்த அரிசியை ஊற்றி நல்லா அரிசியை கொஞ்சம் வறுத்துடணும். வறுத்துட்டோம்னா அரிசி நமக்கு வந்து குழையாது. வறுக்கலைன்னா அரிசி குழையும். அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு விசில் ஒரு 2வது விசில் வர்றப்ப அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், நல்லா ஒரு துண்டு நல்லா அந்த தண்ணி வத்திடணும். தண்ணி நம்ம அதில் கொஞ்சோண்டு அரிசியில் போடுறப்ப தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணி வத்தவும் வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம்னா சாப்பாடு கொஞ்சம் நல்லா குழையாமல் விதன்னு இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இது இல்லாமல் இருக்கும். அந்த ஒன்றும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், தண்ணியே இல்லை பார்த்தீங்களா? இந்த மாதிரி வறுத்துடணும். இந்த பாருங்கள், குக்கரில் நல்லா காமிக்கிறேன். போடும்போது தண்ணி இருந்தது. இந்த பாருங்கள்,
இப்போ தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நமக்கு வந்துடுது. இப்போ இந்த நேரத்தில் இந்த பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் போட்டேன்னு பால் எடுத்துருக்கேன்ல, இது ஒரு டம்ளர். நான் வந்து இதில் அரிசி 1 எடுத்தேன். இந்த பாருங்கள், இப்போ தண்ணி நம்ம 1 டம்ளர் ஊற்றிட்டோன்னா 2 ஊற்றணும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம உப்பு போட்டு, அவ்வளோதான், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். இப்படியே கலந்துக்கிட்டேவும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சோண்டு லெமன், கொஞ்சோண்டு ஒரு இந்த பாருங்கள் எவ்வளோ, ஒரு 1/2 ஸ்பூன் லெமனு. ஸ்பூனில் கூட உங்களுக்கு நான் ஊற்றி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கரெக்டாக இந்த 1/2 ஸ்பூன் லெமன் தான். அவ்வளோதான். எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் நான் சமைச்சி தண்ணி அப்புறம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம். அந்த பக்கம் அப்புறம் உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது வெந்த உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு விசில் ஃபுல்லாக வந்து 2வது விசில் வர போகிறப்ப ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக இருக்கும் பதம். பாருங்க, இப்போ திறக்கிறேன். 2 விசில் தான். இந்த பாருங்கள், 2 விசில் தான். இந்த பாருங்கள், அழகாக கரெக்டாக வந்துருக்குது. நான் ஊற்றின தண்ணி எல்லாம் அளவெல்லாம் பார்த்தீங்கல்ல. பாருங்கள், அவ்வளோதான். எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கு. பாருங்கள், பாருங்கள், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், தண்ணி இல்லாமல் நல்லா பொழுன்னு இந்த பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக பொழுன்னு வந்துருக்குதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், சிக்கன் வறுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்றதில்ல சிக்கனு. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் சிக்கன். இந்த பாருங்கள், சிக்கன் வறுத்து ஃப்ரை ரைஸ் கொடுத்துட வேண்டியதுதான். நான் இந்த தட்டில் காமிக்கிறேன். பாருங்கள், ஹாட் பேக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பாடு. தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சுட சுட ஆவி பறக்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே சாப்பிட்டா காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாலாம் போட்டோமா கரெக்டாக இருப்பாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது.